மல்லிக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய வந்துருச்சுங்க. அதாவது வந்து இவ சாப்பாட்டில் வந்து பொங்கல் வச்ச சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியோட ஹேண்ட்பேக்கில் வந்து அந்த கெமிக்கல் பாக்ஸ் இருக்குது. எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாலே நமக்கே வந்து பயங்கரமாக வந்து இருக்குது. அதை வந்து மல்லியோட தங்கச்சி வந்து பார்த்துட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த கெமிக்கல் பாக்ஸ் வந்து எதுக்குக்கா நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. மல்லிக்கு ஒன்றும் புரியலை, என்ன பாக்ஸு என்ன கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து படிச்சிருக்கிறதுனால வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இது இப்படி தான் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்பயே வந்து மல்லிக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இது வந்து இவளோட வேலை தான். ஸோ இதுக்காக தான் வந்து நான் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் வந்து கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து படையல் வைப்போம்ல, அதை போயிட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வந்து மல்லி வந்து பொங்கல் வச்ச அந்த பானையை வந்து எடுக்க போகிறாங்க. அப்போ விஜய் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி முன்னாடி கேட்டுட்ருக்காரு, எதுக்கு மல்லி போய் பானை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மல்லி இருந்துட்டு சொல்கிறாங்க, பொங்கலில் வந்து விஷம் கலந்துருக்கு, இதுக்காக தான் சுடர் வந்து நம்ம எல்லாரையும் வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க நம்ம மல்லி சொல்கிறத வந்து எல்லோரும் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டவுட்டு தாங்க. ஏன்னா வந்து விஜய் வந்து நம்பினாலுமே வந்து உள்ளுக்குள்ளே தான் நம்புவாரே தவிர, பட் வெளியே வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து ரேணுகா முன்னாடி வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ ரேணுகாவை தான் நம்புகிற மாதிரி வந்து பேச போகிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து மல்லி வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க? அங்கே விஜயோட ஹெல்ப்பும் இருக்காது, துணைக்கு வந்து வேறு யாரும் ஹெல்ப்பும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து மல்லி வந்து எப்படி எதை நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நிரூபிக்கிறதுக்காக வந்து பொங்கலை வந்து இவங்களே எடுத்து சாப்பிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க தோணுது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அதில் ஏதோ ஒன்று கலந்துட்டாங்க, அது வந்து விஷமாக இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து எப்படியும் நம்மளை மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ட்ரை பண்ணாங்களா, இல்லை வந்து உண்மையிலே வந்து விஷம் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகாவுக்கு மட்டும்தான் தெரியும். மல்லியை வந்து எப்பயும் ட்ராப் பண்ணி மாட்டி விடுற மாதிரி வந்து சும்மா சொல்லி வேணும்ட்டே வந்து மல்லி மேலே வந்து பழிய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லா கோணத்துலையும் யோசித்து பார்த்தாலையும் வந்து மல்லி தான் வந்து நடுவில் வந்து சென்டரில் மாட்டி விடுற மாதிரி வந்து சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்லேருந்து மல்லி வந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து பெரிய கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே மல்லியோட தங்கச்சி வந்து எடுத்து கொடுத்த கெமிக்கல் பாக்ஸை வந்து மனோகர் எடுத்துகிட்டு வந்து கிளினிக்கில் போயிட்டு கேட்டுட்ருக்காரு, இது என்ன மாதிரி மருந்து, எதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறவங்க சொல்ல போகிறாங்க, இது வந்து ஆபத்தானது, இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து சுடர் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வந்து மல்லிகிட்ட சொல்ல போகிறாங்களா, இல்லை வந்து இது வந்து ஆபத்தான மருந்து, இதை எதுக்கு வந்து இவ இங்கே மல்லியோட பேக்கில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதோடு வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்களா. இப்படி பல விதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து யோசிக்கும் போது கூட ரேணுகாவை வந்து எப்படி இதில் வந்து மாட்டி விட போகிறாங்க அப்படின்றது தான் வந்து பெரும் கேள்வியாக இருக்குது. ஏன்னா வந்து அங்கே ரேணுகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ரகு வந்து அடியாளெல்லாம் இறக்கியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து மல்லி வந்து இவங்க எல்லாரையும் தாண்டி எல்லாரையும் மீறி எப்படி வந்து நிரூபிக்க போகிறாங்க? அங்கே மல்லி சொல்கிறத வந்து ஒரு பர்சன் கூட கேட்கறதுக்கு ரெடியாக யாரும் இல்லை. அட்லீஸ்ட் விஜயாவது கேட்பாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து நடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னும்போது வேறு வழி இல்லாமல் விஜய் வந்து நம்ப போகிறது கிடையாது. ஆனாலும் வந்து மல்லி சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா மல்லி வந்து அதை நிரூபித்தே ஆணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது பிளான் வந்து ட்ராப் அவுட் ஆகுது, ரேணுகா போட்டிருக்கிற பிளான் வந்து நடக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிளானாக என்ன வச்சுருப்பாங்க? எல்லோரும் வந்து ஆடியாளுங்களை வச்சு போட்டு தள்ள நினைப்பாங்களா, இல்லை வேறு ஒரு பிளான் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டு தள்ளிட்டு போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரேணுகாவுக்கு இதுதான் கடைசி சான்ஸு. ஏன்னா வந்து விஜய் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரேணுகாவோட சாப்டரை முடிக்கிறதா வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இதில் அவங்க ஏதாவது பண்ணி செட்டில் ஆனால் மட்டும்தான் உண்டே தவிர இதுக்கப்புறம் ஒன்று ட்ரை பண்ணி அதிலிருந்து வந்து வேறு ட்ரை பண்ணுறதுக்கு டைமும் கிடையாது, அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறதுக்கான நேரமும் கிடையாது. ஏன்னா வந்து விஜய் வந்து உங்களை கூடிய சீக்கிரமே வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறது உறுதி. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. முக்கியமாக வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கணும்.
கிடச்சி தான் 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு போகாமல் அந்த விஷயத்துலேயும் மாட்டி திரும்ப திரும்ப வந்து இன்னும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ட்ராமாவை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம இன்னும் பெருசாக வந்து செட்டில் ஆகணும், பெருசாக வந்து அடிச்சுன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஆக போகுது. ரேணுகா வந்து தப்பிப்பாங்களா மாட்டிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.